கொரோனாவிலிருந்து மீள பிரேக் த செயின். நோய் தொடருக்கு தடை கொடுப்போம், கொரோனாவிற்கு விடை கொடுப்போம். வணக்கம். இப்போ இந்த 2 மாதத்தில் எங்களை போன்றவர்களெல்லாம் கொஞ்சம் திணறி போயிட்டோம். அதாவது தினசரி போய் நிகழ்ச்சி மேடைகளில் பார்த்து நாங்கள் பேசக்கூடிய ஆட்கள், தனி சொற்பொழிவு, பட்டிமன்றம், வழக்காடு மன்றம், அதே மாதிரி இசை நிகழ்ச்சி நடத்துகிறவங்க, படப்பிடிப்பு நடத்துகிறவங்க, நாடகம் போடுறவங்க எல்லாரும் ஸ்தம்பிச்சு போன மாதிரி ஆகிப்போச்சு. பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள்லாம் மூடப்பட்டு விட்டன. அலுவலகங்கள்லாம் என்ன செய்யறதுன்னு தெரியல. இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்ச விஞ்ஞானமே நம்ம கை கொடுக்க வந்துடுச்சு. எப்படி அப்படின்னா, முதல்ல லேண்ட்லைனில் பேசிக்கிட்டு இருந்தோம். வீட்டுக்குள்ளே ஃபோன் இருக்கும், ஓடி போய் மணி அடித்தா போய் எடுத்து பேசுவோம், அந்த இடத்துல நின்று பேசுவோம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாதிரி செல்ஃபோன் வந்தது. செல்ஃபோன் அடித்தோடனே வெளியே ஓடி போய் பேச ஆரம்பித்தோம். லேண்ட்லைனில் ஆரம்பித்தோம், பேச ஆரம்பித்தோம். கொஞ்ச நாள் கழித்து செய்தி அனுப்ப ஆரம்பித்தோம். அப்புறம் வைஃபையினுடைய உதவினால் என்னாச்சுன்னா, எதிர்பக்கத்தில் இருக்கிறவங்களோட முகத்தை பார்த்து பேச ஆரம்பித்தோம். இப்போ அதனுடைய அடுத்த வடிவமாக, வளர்ச்சி நிலையாக என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஆன்லைன் வகுப்புகள் தொடங்கிருச்சு. ஆமாங்க, லேண்ட்லைன்லேருந்து ஆன்லைனுக்கு வந்துட்டோம். இந்த வகுப்பறைகள் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, பள்ளிக்கூடங்களில் வகுப்புகள்லாம் தொடங்கிருச்சு. கோடை காலம் முடிஞ்சு பாடம் தொடங்குது. இப்போ பிள்ளைகள் சும்மா இருக்காமல் என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லார் வீட்லேயும் லேப்டாப் இருக்குது. அரசாங்கம் லேப்டாப் கொடுத்துருக்குது. இப்போ நம்மை காட்டிலும் நம்முடைய குழந்தைகளும் பேரப்பெண் பேத்திகளும் அறிவாளிகளாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு அதனுடைய அந்த தன்மை தெரியுது, தயாராக இருக்கிறாங்க. இப்போ ஆசிரியர் பாடத்தை நடத்துகிறாரு. எல்லோரும் உட்காந்து அதில் இப்போ கேட்குறாங்க. பிறகு கேள்வி பதில் நிகழ்ச்சி நடக்குது. நானே இப்போ சமீபத்தில் ஒரு 10க்கும் மேற்பட்ட ஆன்லைன் பட்டிமன்றங்கள் நிகழ்த்தி கொடுத்துருக்குறேன். அமெரிக்காவுக்கு, லண்டனுக்கு, ஆஸ்திரேலியாவுக்கு, எல்லாத்துக்கும் இங்கேருந்து நான் நடத்தி கொடுத்துருக்கேன். அதாவது நான் இங்கே என்னுடைய ஸ்டுடியோவில் இங்கே இருப்பேன். என்னுடைய இயல் டிஜிட்டல் யூடியூப் சேனல் ஸ்டுடியோவில் இருப்பேன், மதுரையில். இங்கேருந்து அமெரிக்காவில் இருக்கவங்க பேசுவாங்க, பாடுவாங்க. நான் இங்கேருந்து அந்த இது நடத்தி முடித்து தீர்ப்பு சொல்லுவேன். இப்போ எனக்கான வாய்ப்பு இது. வகுப்புகள் நடக்கிற போது இப்போ சமீபத்தில் COVID-19க்கு முன்னாடி பின்னாடி ஆன்லைன் வகுப்புகள் பற்றி மெட்ரிகுலேஷன் பள்ளி, சிபிஎஸ்சி பள்ளிகளுக்காக 500 ஆசிரியர்கள், அதனுடைய தாளாளர்கள், மாணவியர்களுக்காக நான் பேசுகிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. அப்போது ஒரு ஆசிரியர் கேட்டார், இந்த ஆன்லைன் வகுப்பு மூலமாக அறிவை வளர்த்த முடியுமா அப்படின்னு கேட்டார். கொஞ்சம் கடினம்தான், ஏன்னா இந்த பயிற்சி வரணும். ஆனாலும் கூட என்ன தெரியுங்களா, நான் அப்போ ஒரு பதில் சொன்னேன். நாம் வகுப்பறையில் ஒரு 40 பேருக்கு சொல்லிக் கொடுப்போம், 60 பேருக்கு சொல்லிக் கொடுப்போம். இப்போ ஆன்லைனில் ஒரு வசதி என்ன தெரியுங்களா, 500 பேர் வரைக்கும் ஒரு செய்தியை பார்க்கலாம். ஒருத்தர் வகுப்பு நடத்துகிறாரு, 500 பேர் வரைக்கும் அதை கேட்டுக்கிட்டு இருக்கலாம். கவனிச்சாங்களா இல்லையா அப்படிலாம் தெரியுமானா நம்ம கேள்வி கேட்கலாம். ஒரு 10 ஆண்டுகளுக்கு முதல்ல நான் ஆஸ்திரேலியா போயிருந்தபோது, அங்கே மெல்போர்ன் நகரத்தில் அந்த இதை ஒட்டி ஒரு மலை பகுதிக்கு என்னை கூப்பிட்டு போனாங்க. மலை உச்சியில் ரொம்ப அற்புதமான அழகான காட்சிகள். அங்கே ஒரு பள்ளிக்கூடம் இருந்தது. நான் சொல்கிறது 10 ஆண்டுகளுக்கு முதல்ல. அப்போ அந்த பள்ளிக்கூடத்தில் நான் உடனே நிறைய பிள்ளைகள் இருக்குன்னு நினச்சி போனால், ஒரே ஒரு டீச்சர் அம்மா மாத்திரம் உட்காந்துருந்தாங்க. நான் கூட ஓராசிரியர் பள்ளி போட்டிருக்குன்னு நினச்சேன் நான். அப்புறம் அவங்க எங்களை வர சொல்லிவிட்டு, அப்போ யார் வரலையா இன்றைக்கி லீவான்னு கேட்டேன். அப்படின்னா இல்லை அதெல்லாம் இல்லை, வகுப்பு நடந்துகிட்ருக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போய் அவங்க ஆன்லைன் ஸ்க்ரீனில் பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய மலைக்குன்றுகளில் நிறைய பழங்குடியினர் இருக்காங்களாம். அந்த பிள்ளைகள் அந்த பனியில் காற்றில் வர முடியாதான். அவங்க அங்கேருந்து கேட்டுட்ருக்காங்களாம் இவங்க பாடம் நடத்துறது. நடுவில் அவங்களுக்கு கேள்வி கேட்கணும்னு நினச்சா அவங்க அதை எழுதி வச்சுக்கிறாங்க. அதை உடனே பேசுகிற வாய்ப்பு அப்போ இல்லை. ஃபோன் மூலமாக மற்றது மூலமாக அவங்க தெரிவிக்கிறாங்க. இதை இவங்க உடனே உள்வாங்கிக்கிறாங்க. 10 ஆண்டுகளுக்கு முதல்ல நான் இதை பார்த்தேன். இன்றைக்கி நம்முடைய தமிழ்நாட்டில், இந்தியாவில், உலகம் முழுவதும் ஒருங்கிணைக்கக்கூடிய அளவுக்கு வகுப்புகள் வந்துருச்சு. பிள்ளைகள் புதிய முறைக்கு வர்றாங்க. எனக்கு முன்னோர் இருந்தவர்கள்லாம் மணலில் எழுதுனாங்க,
நான் ஸ்லேட்டில் எழுதினேன், பிறகு நோட்டில் எழுதினேன், அடுத்த தலைமுறை டைப் பண்ணாங்க, அப்புறம் கணினி வந்தது. இன்றைக்கி எழுதவே வேண்டாங்கிற அளவுக்கு வந்துட்டோம். பேசுனா டைப் ஆகிற அளவுக்கு வந்துடுச்சு. இந்த காலச்சூழலுக்கு ஏற்ப கல்வி முறையும் மாறுகிறது. ஆன்லைன் வகுப்புகள் மூலமாக புதிய சாதனைகளை நம்முடைய அடுத்த தலைமுறையினர் படைக்க இருக்கிறார்கள். எல்லாவற்றையும் பழகிக்கொள்வோம். லேண்ட்லைன் தொடங்கி ஆன்லைன் வரை